வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். லெந்து கால தியானங்களில் இன்று நாம் தியானிக்கும் வேத கதாபாத்திரம் இயேசுவின் சீஷனாகிய திதுமு எனப்பட்ட தோமா. அந்நாட்களில் இவர்களுக்கு 2 பெயர்கள் இருந்தன. தோமா என்பது எபிரேய பெயர், திதுமு என்பது கிரேக்க பெயர். தன் கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிறவராக தோமா இருந்தார். யோவான் சுவிசேஷத்தில் மட்டும் 3க்கும் அதிகமான இடங்களில் தோமாவை குறித்து கூறப்பட்டுள்ளது. முதலாவது, இயேசுவை உண்மையாக நேசித்த தோமா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் இயேசு லாசருவை பார்க்க யூதேயாவிற்கு போவோம் வாருங்கள் என தம் சீஷர்களிடம் சொன்னபோது எல்லோரும் யூதர்கள் கல்லறிவார்கள், போக வேண்டாம் என பயந்தார்கள், எச்சரித்தார்கள். அப்பொழுது தோமா அவரோடே கூட மரிக்கும்படிக்கு நாமும் போவோம் வாருங்கள் என தைரியமாய் கூறுகிறார். தோமாவின் இந்த வார்த்தைகள் இயேசுவின் மேல் இருந்த அவரது அன்பை காட்டுகின்றன. ஆண்டவரே, உம்மோடு இருப்பது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக மட்டுமல்ல, உம்மை நான் நேசிக்கிறேன், எனவே உம்மோடு வருகிறேன். இயேசுவோடு அவர் இருந்த நோக்கம் தெளிவானது, சரியானது. அன்பு பயமறியாது. உண்மையான தைரியம். நடக்கப் போகும் காரியங்களை, மோசமான நிகழ்வுகளை தெளிவாக அறிந்தும் அதை சந்திக்க செல்வது. இரண்டாவதாக, நேர்மையானவராகவும் ஆர்வமுள்ளவராகவும் இருந்த தோமா. யோவான் 14ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களில், ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என கேட்கிறார். தான் புரிந்து கொள்ளாமல் இருந்ததை வெட்கமின்றி வெளிப்படுத்தினார். தனியாக அல்ல, குழுவாக இருக்கும்போது கேட்கிறார். கேள்வி கேட்பவன் அந்த நேரத்தில் அறிவீனன், ஆனால் கேள்வி கேட்காதவர்கள் எல்லா நேரங்களிலும் அறிவீனர்கள் என ஒரு கூற்று உண்டு. ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்லும்போது புரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அடுத்த லெவல் புரியாது. தோமா தெரிந்தது போல காட்டிக்கொள்ளவில்லை, நடிக்கவில்லை, நேர்மையாக இருந்தார். சீஷன் என்றால் கற்றுக்கொள்பவன் என்று பொருள். தோமா கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தார். மூன்றாவதாக, சந்தேகம் தெளிவானதும் சரணடைந்த தோமா. யோவான் 20ஆம் அதிகாரம் 24-28 வசனங்களிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரை சந்தேகப்பட்ட தோமாவை பார்க்கிறோம். தோமா இயேசுவின் பாடுகள் மற்றும் சிலுவை மட்டும்தான் அறிந்திருந்தார். அவரின் சந்தேகம் மேலோட்டமானது அல்ல, உறுதியாக அறிந்து கொள்வதற்காக சந்தேகப்பட்டார். டென்னிசன் என்ற கவிஞர் இவ்வாறு கூறுகிறார்: ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அறியாமல் இருப்பதை விட நியாயமான முறையில் சந்தேகப்படுவது நல்லது. உண்மையை கண்டறியும் வேகம், துடிப்பு அவரிடத்தில் இருந்தது. அது அவரை சரியான பாதையில் நடத்தியது. இயேசு தோமாவை சந்தித்த போது அவரின் வார்த்தைகள், என் ஆண்டவரே, என் தேவனே. பூரண அர்ப்பணிப்பு, இனி நீரே எல்லாம் என்ற உணர்வு. ஒன்றாய் பழகியவர்கள் மீண்டும் இணையும் போது வார்த்தைகள் இல்லை, அது உணர்வுகளின் கலவை, உணர்ச்சிகளின் சங்கமம். இயேசுவின் தனிப்பட்ட தொடுதலை பெற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, இயேசுவை நேசித்த தைரியமுள்ள நேர்மையான தோமா சரணடைந்தார், ஆண்டவரை புரிந்து கொண்டார். விளைவு, நம் தேசத்திற்கு சுவிசேஷத்தை சுமந்து வந்தார். இங்கேயே இரத்த சாட்சியாய் மரித்தார். இவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.